17 ஆண்டுகளுக்கு முன்பு மே 17 இயக்கத்தை தொடங்கிய சமயத்தில், அன்றைக்கு மே 17 இயக்கத்தை ஏன் தொடங்கணும், மே 17 இயக்கம் என்பது ஏன் தேவைப்பட்டது என்றால், 2009 ஒரு இனப்படுகொலையில் சென்ற அந்த போர் முடியும் என்று நினைக்கவில்லை. அந்த சமயத்தில் நான் தோழர் கொண்டல்சாமி சொன்னதைப் போல, நான் அன்றைக்கு கொண்டலை நேரடியாக சந்திக்கல, நானோ தோழர் பிரவீன் அவர்களோ, நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் சென்று கொண்டிருந்தோம். எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கொண்டிருந்தோம். ஏதாவது ஒரு வழியிலே இந்த போர் நின்று விடாதா என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். நிறுத்திவிட மாட்டார்களா, இது குறித்து ஒரு விவாதம் இந்திய அளவில் வந்து விடாதா என்றெல்லாம் ஏக்கத்துடன் பார்த்தோம். ஏனென்றால் தமிழ் சமூகம் ஒரு அறிவு சமூகம், ஆற்றல் மிகுந்த சமூகம், ஒரு இனப்படுகொலை போரை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை உள்ள சமூகம் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் 2009 ஒரு இனப்படுகொலையில் முடிந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமும் ஏமாற்றமும் கவலையும் அச்சமும் எங்களை எதிர்கொண்டது. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நாம நிறைய படிச்சிருக்கிறோம், அறிஞர்கள் இருக்கிறாங்க, ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய அளவிற்கு அன்று ஏ.ஆர். ரஹ்மான் சென்றிருக்கிறார், எல்லாம் நடந்தது, விண்வெளியில ராக்கெட் விட்டு அப்துல் கலாம்லாம் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இனத்துல 1.5 லட்சம் பேர் சாக போறான்றது தெரியாம அந்த இனம் வாழ்ந்தது இல்லையா? அதை விட அறியாமை வேறு என்ன இருக்க முடியும் என்கின்ற அந்த கவலை தான் அன்றைக்கு எங்களுக்கு இருந்தது. ஈழத்திலே 1.5 லட்சம் பேர் படுகொலை ஆவார்கள் என்பதை தெரியாத ஒரு நிலையில நாம் எல்லாம் வாழ்ந்தோமா, அல்லது தடுக்க இயலாத நிலையில் இருந்தோமா என்கின்ற அந்த கேள்வியோடு தான் இந்த படுகொலை ஏன் நடந்தது, இதற்கான காரணங்கள் என்ன, நாம் எங்கே தோற்று போனோம், நமது பலவீனம் என்ன என்பது குறித்து பேசுவதற்கு மிக முக்கியமானதாக அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆனா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காம இங்க நாம் தமிழர் நாமே தமிழர் ஒரு கும்பல் கிளம்ப ஆரம்பிச்ச பொழுது அன்றைக்கே நாங்கள் முடிவெடுத்தோம், இது தவறாக செல்ல போகிறது. ஆகவே இதற்கு மாற்று தமிழினத்தில் சிந்தனையை மையப்படுத்துகின்ற, முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு இளைஞர்கள் கூட்டம் வர வேண்டும் என்றுதான் மே 17 என்கின்ற அந்த தேதியையே நாங்கள் அடையாளமாக வைத்து, அழிவு தினமாக மே 17 இருக்கக்கூடாது, அது மீண்டும் வளர்ந்திடக்கூடிய மீண்டெழக்கூடிய ஒரு தேதியாக இந்த இனம் நினைவு கொள்ள வேண்டும் என்று மே 17 நாங்கள் தேர்வு செய்தோம். அப்படித்தான் அந்த ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சோம். அன்றைக்கு மே 17 இயக்கம் சொன்னது, இந்த போர் இந்த கடற்கரையில் ஏகாதிபத்தியம் தனக்கு நீண்டகால போரை நடத்த வேண்டும் என்பதற்காக தமிழர்களை அழித்திருக்கிறது என்று மே 17 இயக்கம் சொல்லிச்சு. இயக்கம் ஆரம்பித்த முதல் ஆண்டில் நாங்கள் வைத்த ஆய்வு அதுதான். இந்த போர் என்பது மேற்குலகத்தினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட போர். ஏன் மேற்குலகம் நடத்தது என்றால், அவர்கள் இந்த பிராந்தியத்திற்குள்ளாக, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்குள்ளாக ஒரு பெரும் போரை, ஒரு மிகப்பெரிய போரை எதிர்காலத்தில் நடத்த இருக்கிறார்கள். அந்த பெரும் போருக்கான தளம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த தளத்தில் தங்களுக்கு எதிர்ப்பான கருத்து கொண்ட எவரும் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு மக்கள் போராட்ட அமைப்பை அந்த இடத்தில் அனுமதிக்க கூடாது என்று அந்த இயக்கத்தை தடை செய்தார்கள், முடக்கினார்கள், இறுதியில் அழித்தார்கள். அதோடு நிற்கவில்லை, அந்த இயக்கத்தோடு வேறாக நின்ற மக்களையும் கொன்றளித்து வேரோடு பிடுங்கி எறிந்தார்கள், கொத்தாக பிடுங்கி கொலை செய்தார்கள், வேறறுத்தார்கள். விடுதலை புலிகளை மட்டும் அவர்கள் அழிக்கவில்லை, விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களுடைய குடும்பங்களையும் அவரது ஆட்சி பரப்பில் இருந்தவர்களையும் கொன்றளித்தார்கள். கருவறுப்பது என்பது அதுதான். இன்றைக்கு ஈரானில் நாம் பார்க்கிறோமே, பாலஸ்தீனத்தில் பார்க்கிறோமே, லெபனானில் பார்க்கிறோமே, கருவறுப்பது, குழந்தைகளை கொன்றளிப்பது, குழந்தைகளை அழிப்பது என்கின்ற அந்த மேற்கத்திய அழிப்பு முறை, ஏகாதிபத்திய அழிப்பு முறை இதற்காக தான் நடத்தப்பட்டுச்சு. அப்ப இந்த கடற்கரையை, இந்த நிலப்பரப்பை, தமிழர்களுடைய கடற்கரையை, தமிழன் நிலப்பரப்பை அவர்கள் நீண்டகால போருக்காக அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த ஈழ அழிப்பு நடந்தது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு தன்னை காத்துக்கொள்ள இயலாது என்பதை அன்றே நாங்கள் அறிவிச்சோம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை, இதனால் பின்னால் வரக்கூடிய அரசியல் விளைவுகளை 2009 2010 காலகட்டத்தில் மே 17 இயக்கம் அறிவித்தது. நாங்கள் ஏதோ மேடைக்காக பேசவில்லை, நாங்கள் அறிவித்ததெல்லாம் ஆவணமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் என்ன நடந்தது? இலங்கையினுடைய கடற்பரப்பிலே ஈரானிய கப்பலை அமெரிக்காவினுடைய ராணுவம் தாக்கி அழிக்கிறது. இந்தியா தடுக்கவில்லை. இந்தியாவினுடைய போர் பயிற்சிக்கு வந்த கப்பல், அதில் ஆயுதம் இருக்காது என்று தெரிந்தும், அது தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தும் அந்த கப்பலை அழிக்கப்பட்டது இந்தியா. இந்த கடற்பரப்பில் அழித்தது அமெரிக்கா என்றால் நாம் போருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். போர் நமக்கு நெருக்கமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இன்றும் புரிந்து கொள்ளாத நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல். ஏன்னா அவர்கள் மேற்காசியாவில் நடத்துகின்ற போருக்கு, ஈரானுக்கு எதிராக நடத்துகின்ற போருக்கு அவர்களுக்கு பாதுகாப்பான ராணுவ தளத்தை தமிழ்நாடும் தமிழர்கள் வாழ்கின்ற இந்த தென்னிந்திய பகுதியும் ஈழத்தின் கடற்கரையும் தான் கொடுக்க முடியுமே ஒழிய வேறு யாரும் தர முடியாது. வேறு யாரும் தர முடியாது. திருகோணமலையோ அல்லது சென்னை துறைமுகமோ, தமிழருடைய நிலப்பரப்புகளோ அல்லது கோயம்புத்தூர் நகரம் போன்ற பாதுகாப்பான நகரங்களோ மட்டும்தான் சிறந்த ராணுவ தளமாக இருக்க முடியும் என்பதைத்தான் நாங்கள் கவலையுடன் அன்றைக்கு பேசினோம்.
இதை அடையாளப்படுத்துகிற விதமாக 2021 கோயம்புத்தூர் ஒரு மாநாடு நடத்தணும், வரலாறு மீட்பு மாநாடு. அது என்னன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை அழித்தால் தென்னிந்தியாவை மீட்டுவிட முடியும் என்று 220 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டம் தீட்டியவர்கள் மருதுபாண்டியர்கள். மருதுபாண்டியர் அன்னைக்கு சொல்றாங்க, அவர்கள் சிவகங்கை சீமையில் இருந்து கொண்டு திருச்சியை தாக்கவில்லை அல்லது மதுரையை நோக்கி அவர்கள் படையை நகர்த்தவில்லை. அவர்கள் கோயம்புத்தூரை தாக்கி அழித்தால் வெள்ளையர்களினுடைய ஆதிக்கத்திலிருந்து தென்னிந்தியா விடுதலை செய்துவிட முடியும் என்று திட்டம் திட்டுகிறார்கள். அதற்கு விருப்பாச்சி கோபால நாயக்கர் பயிற்சிக்கான தளத்தை அமைத்து கொடுக்கிறார். கட்டபொம்மனுடைய படையில் இருந்தவர்கள் இந்த படைகளை சேர்ந்து கொள்கிறார்கள். திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு அவரோடு படையில் இருந்தவர்கள் இந்த படையில் சேர்ந்து கொள்கிறார்கள். தீரன் சின்னமலை இந்த படைக்கு தலைமை தாங்குகிறார். வியூகம் வகுக்கின்ற பொறுப்பை மருதுபாண்டியர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இதுல கேரள வர்மன் என்று கேரளா பகுதியில் இருந்து அங்கே போரிட்டுக் கொண்டிருந்த அந்த போராளிகள் இணைந்து கொள்கிறார்கள். வடகன்னடத்தில் இருந்து தூந்தாஜி வாக் இணைந்து கொள்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் எல்லாரும் இணைந்து கொண்டு தாக்கிய இடம் கோயம்புத்தூர். கோவையினுடைய ராணுவ முக்கியத்துவத்தை அன்றைக்கு 220 ஆண்டுகளுக்கு முன்பு உணர்ந்த ராணுவ சிந்தனையாளர்களாக அன்றைக்கு தமிழர்கள் இருந்தார். தோழர் கொண்டல்சாமி பேசும்போது ஒரு பதிவு பண்ணியிருந்தார். கடந்த ஆண்டு நேட்டோவினுடைய மேற்குலகத்தினுடைய ராணுவ அமைப்பாக இருக்கக்கூடிய நேட்டோவினுடைய விமானப்படை தளபதிகள் எல்லாம் சந்தித்த இடம் கோயம்புத்தூர். நேட்டோவினுடைய தளபதிகள் கோயம்புத்தூருக்கு ஏன் வர வேண்டும்? கோயம்புத்தூரில் கடல் கிடையாது. ஆனால் தென்னகத்தினுடைய கப்பல் படை தளத்தினுடைய மைய கேந்திரம் ஏன் கோயம்புத்தூரில் இருக்கிறது? இப்படி எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டினுடைய ராணுவ முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் இந்தியாவினுடைய பாதுகாப்பினுடைய மிக முக்கிய முதுகெலும்பாக இருக்கிறோம். நாம் இந்திய அரசிடம் எதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்றால், தமிழ் நிலத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒரு இனப்படுகொலை நடந்த பொழுது இந்திய அரசு தடுக்கவில்லை. நாளைக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு நடந்த நீ தடுப்பாயா என்று டெல்லியை பார்த்து நாம் கேட்கின்றோம். இதைத்தான் 17 ஆண்டுகளாக மே 17 கேட்கிறது. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானால் விடிவு கொண்டு வந்து விட முடியாது. தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனையை கேள்வி எழுப்பினால்தான், விவாதம் வந்தால்தான், டெல்லியை பதில் சொல்ல வைத்தால்தான் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிலப்பரப்பை வைத்துக் கொண்டுதான் தமிழருடைய எதிர்கால அரசியல் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நிலைமை என்ன? பாலஸ்தீனத்திலே ஹமாஸ் எதிர்த்து சண்டை போட்டு மக்களை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறது. லெபனானில் ஹிஸ்புல்லா போராடி கொண்டிருக்கிறது. ஏமனில் ஹவுதிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈரானிலே அந்த அரசு போராடி கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் தங்களை பாதுகாக்குவதற்கான தயாரிப்போடு இருக்கக்கூடியவர்கள். அவங்கிட்ட போதுமான ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், நவீன ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம், பயிற்சிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடிய துணிச்சலும் அதற்கான தயாரிப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. தங்கள் மக்களை பாதுகாத்துக் கொண்டு விட முடியும் என்ற தயாரிப்பு இருக்கிறது. ஒருவேளை ஹமாஸ் இல்லை என்றால், ஹிஸ்புல்லா இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அழித்து முடித்திருப்பார்கள். விடுதலை புலிகள் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக நிறைவு இருப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கிறது? தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது? இங்க தற்கொலைகள் பிராமண கடப்பாறையை தூக்கி கொண்டு அலைகின்ற இந்த கேவலமான சூழல் தான் தமிழ்நாட்டினுடைய நிகழ்காலமாக இருக்கு. அப்ப இது குறித்து கூட சிந்திக்க முடியலனால் இதற்கான தீர்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இதை குறித்து சிந்திப்பதுதான் இன்றைய அவசர தேவை, உடனடி தேவை. இன்றைக்கு பிஜேபி காரன் பக்கம் பக்கமா எழுதுறான், ஈரான் போரை குறித்து திருமாவளவனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று எழுதி கொண்டிருக்கின்றான். தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஈரானின் மீதான சண்டையை பற்றி என்ன அக்கறை என்று பேசிக் கொண்டிருக்கின்றான். முட்டாள்களே, தமிழனுக்கு தாண்டா அது தேவை என்னவென்று தெரியும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஈழத்தினுடைய சிந்தனையாளர் தராகி சிவராம் எழுதினார், ஈரான் மீது போர் தொடுப்பதான் கடந்த 30-40 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய மேற்காசியாவோட வேலை திட்டம். ஈரான் மேல போர் தொடுப்பது என்றால் அவர்களுக்கான கப்பல் படையை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு இடம் கிடையாது. என்றால் ஈராக் போர் நடக்கும் பொழுது அவர்கள் கப்பல் படையை பனாமாவில் இருந்து கொண்டு வர வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர் அவர்கள் கப்பலை ஓட்டி கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அப்படியாகவெல்லாம் சண்டை நடத்த முடியாது. ஆகவே அருகிலே அவர்களுக்கு கடற்படை தளம் வேண்டும். அப்படியான தளம் வேண்டும் என்றால் அது திரிகோணமலையில் தான் அந்த கடற்படை தளத்தை அமைக்க முடியும். ஆக திரிகோணமலையில் கப்பல் படை தளத்தை அமெரிக்கா அமைப்பதற்கு ஒரு காலத்திலும் பிரபாகரன் அனுமதிக்க மாட்டார், விடுதலை புலிகள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே அவர் ஈழத்தை அளிக்கின்ற முயற்சியில முன்னகர்வார் என்று தராகி சிவராம் ஐரோப்பா சென்ற பொழுது பேட்டி கொடுத்து விட்டு திரும்பினார். திரும்பிய ஒரு சில நாட்களில் அவர் கடத்தி செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற சிந்தனையாளன். அப்படிப்பட்ட சிந்தனையாளன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்க்கல. அப்படி ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களை பார்க்கல. கோட்பாடு படித்துவிட்டு மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கக்கூடியவர்களை நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆய்வறிக்கை எழுதக்கூடியவர்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் நிகழ்கால நடப்பு அரசியல் பொருளாதார ராணுவ ரீதியில நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய சிந்தனையாளர்களை ஈழம்தான் படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனையாளர் இன்னைக்கு கிடையாது. அவருடைய எழுத்துக்களோ சிந்தனைகளோ 2006 தராகி சிவராம் சொன்னது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 91 தராகி சிவராம் இதை சொல்லுகிறார். அப்ப இதையெல்லாம் உள்வாங்கக்கூடிய நிலையில நம்ம இல்ல. இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். இந்த அடிப்படையில் தான் மே 17 இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம்.